எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நல்ல ஷேரை தேர்ந்தெடுத்துட்டோம்னாவே 95% பிரச்சனை நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு ஷேரை எப்படி நல்லபடிக்கு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி தேர்ந்தெடுக்கணும். நிறைய பேர் இன்ட்ராடே அப்படின்றது பண்ணுவாங்க. சில பேர் ஷார்ட் டேர்மில் ஏதாவது வாங்கி விற்று லாபம் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. சில பேர் 5 வருஷம் 15 வருஷம் அப்படின்ற மாதிரி லாங் டைம். ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் எந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்ட்ராடேனுடைய ஸ்டாக் செலெக்ஷனுக்கு மேபி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ஷேர் ஓப்பன் ஆகிருக்கு, ஹை போயிருக்கு, க்ளோஸ் போயிருக்கு, அதே மாதிரி ஒரு லோ போயிருக்குன்னு வச்சுங்களேன். அதை நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதனுடைய ஹை என்ன, லோ என்ன அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணிக்குவோம். நீங்கள் ரொம்ப அதிரடியான ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றா இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்பொழுது பை சைடு என்ட்ரு ஆகிருக்கு, இந்த ஷேரை வாட்ச் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா அந்த ஷேரை செல்லிங் சைடுக்கு இன்ட்ராடேக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆஸ்டர் டிஎம் அப்படின்ற ஒரு ஷேரை வந்து நம்ம பார்க்குறோம். இவன் முந்தா நேற்று இவனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுடைய ஹை இதுதான். ஸோ அதே மாதிரி இவனுடைய லோ எது அப்படின்னா நேற்றத்தை லோ இது, முந்தா நேற்றத்தினுடைய லோ இதுதான். அப்போ இவன் எப்போ தாண்டான் உடனே நம்ம ஒரு 5 மினிட்ஸில் நம்ம போய் பார்க்குறோம். 5 மினிட்ஸில் நம்ம போய் பார்க்கும் பொழுது அதுலேயும் நம்ம 5 மினிட்ஸ் வந்து மார்க் பண்ணிடுறோம் முந்தா நேற்று. ஸோ அவன் ஓப்பனிங்கே மேலே இருக்கான். மேலே இருந்துட்டு எங்காவது கீழே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இங்கே வந்து தொடறான் அப்படின்னா அது ஒரு என்ட்ரி ஜோன் தான். ஸோ ஆல்மோஸ்ட் இன்ட்ராடேலேயே ஒரு 10 ரூபா பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இதே ஒரு குறுகிய கால அளவில் நம்மளுக்கு ஒரு ஷேர் லாபத்துக்கு கொடுக்கணும், அதுக்கு எந்தெந்த ஷேர்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஏதாவது ஒரு நியூஸ் பேஸ்டாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம சமீபத்தில் இந்த பஜாஜ் ஆட்டோவில் வந்து பைபேக் இருக்குது 10,000 ரூபாய்க்கு அப்படின்ட்டு. அப்போ அதனுடைய விலை 7,243 ரூபா தான் இருந்தால் கனரா பேங்க்கு, சவுத் இந்தியன் பேங்க் இது போன்ற பெயர் போன கம்பெனிகளில் ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததா டக்குன்னு அவனை பிடிச்சி பை டுடே செல் டுமாரோக்கோ இல்லை ஸ்விங்கிக்கோ இல்லை ஷார்ட் டைம் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த நியூஸ்கள் மூலிமா வரும். அதே மாதிரி திடீர்னு ஏதாவது வால்யூம் ஹெவியாக நடக்குது, சும்மா நார்மலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் திடீர்னு பெரிய வால்யூம் நடக்குது, நிறைய பேர் பையர் வர்றாங்க, டிமாண்ட் வருது, அல்லது 52 வீக் ஹையை தொட்டுட்டு கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் 52 வீக் ஹையை தொட்டுட்டு அப்படின்ற போகிற ஸ்டாக்குகள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஷார்ட் டைம் ப்ராஃபிட்டுக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்யும். ஆடிக்காத்துல அம்மிக்கல்லு கூட நகர்ந்துரும். ஆனால் சில பேர் வாங்கின ஷேர் 1 இன்ச்சு 1 ரூபாய் கூட ஏற மாட்டான். அப்பேற்பட்டவங்களுக்கு கூட இந்த நியூஸ் பேஸ்டு ஸ்டாக் மேபி ஹெல்ப் பண்ணலாம். ஹிந்துஸ்தான் காப்பர்னு ஒரு ஷேர், அவனுடைய பழைய ஹையெல்லாம் 600 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது. திடீர்னு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி காப்பர்னுடைய ப்ரைஸ் எல்லாம் மேலே ஏறலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. உடனே அந்த நியூஸை பேஸ் பண்ணி எடுத்திருந்தா இதில் 50% லாபம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஷேர் ஒரு 20-30% இறங்குறான்னு வச்சிங்களேன், 52 வீக் ஹை ரீட்ரேஸ்மெண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்விஎன்எல் ஒரு ஷேர் ஒரு 30% பக்கம் கீழே இறங்கினா அப்புறம் 20% சம்பாரிச்சு கொடுத்தான். மறுபடியும் ஒரு 20% இறங்கினா மறுபடியும் 20% சம்பாரிச்சு கொடுத்தான். அதுவே லாங் டேர்மில் குடித்தனம் நடத்துறதுக்கு நம்ம ஒரு ஷேரை வாங்கிட்டோம்னா கேள்வியே கேட்கக்கூடாது, என்ன கொடுமைகள் நடந்தாலும் அதை அனுபவிச்சுதாகணும். அதாவது செக்டர் பேஸ்டாக மட்டும்தான் லாங் டேர்மில் எடுக்கணும். இப்போவே ஒருத்தர் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும், கோல்டு ஒரு வேளை ஒரு பவுன் 1 லட்சத்துக்கு மேலே போயிடுமா? டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எப்படி இருந்தாலும் அது அமெரிக்காவில் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க கடந்த 30 வருஷத்துலனா, அப்போ நம்ம அமெரிக்காவை நோக்கி வளரோம்னா நம்மளும் அதே மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஏஐ, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், கிரீன் எனர்ஜின்னு என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அத்தனை கான்செப்ட்லேயும் ஸ்டாக் எடுத்துகிட்டு 10 வருஷம் பெசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி லாங் டேர்முக்கு வாங்கும்போது ப்ரைஸை பற்றி பெருசாக யோசிக்கவே கூடாது. நம்ம வாங்குறது 10-20 வருஷம். இந்த ஹிந்து காப்பர் இந்த இடத்துல இருக்கானா, இவன் வெறும் 50 ரூபா இருந்தான், 50 ரூபா இருந்து 362 ரூபா வந்துட்டான், அதெல்லாம் எதையும் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஆர்விஎன்எல் இப்போ 260 ரூபா இருக்கானா, அது எதுவும் பார்க்கக்கூடாது. இவன்லாம் ஒரு 30 ரூபாயிலிருந்து கூட 260 ரூபா வந்திருப்பான். நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் செக்டருக்கு அப்புறம் ப்ரைஸை பார்க்கவே கூடாது. நேராக வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு பார்க்கணும். சரி, ஓகே, ஆர்விஎன்எல் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறான், ப்ரைஸ் இருக்குது, ஓகே. அதே மாதிரி ஸ்டாக் பிஇ அப்படின்றது அந்த இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியாக இருக்கா அப்படின்றது மட்டும் பார்க்கணும். ஒருவேளை இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ அதிகமாக இருக்குது, பட் டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 5%னா தைரியமாக துணிஞ்சு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு 10-15 ஸ்டாக் ஒவ்வொன்றிலையும் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் அதில் எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு எடுத்தீங்கன்னா இன்ட்ராடே ஆகட்டும், பிடிஎஸ்டி அந்த மாதிரி ஷார்ட் டைம் ஆகட்டும் அல்லது லாங் டைம் ஆகட்டும், நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக் கரெக்டாக இருந்ததுன்னா 95% உங்களுக்கு லாபம் அப்படின்ற மாதிரி உறுதியாயிடும். மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சுன்னா போதும், இந்த ஐடிசி எல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. அதாவது ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்
மற்ற ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருந்தா லாஸ் ஆகி போயிருமோ என்னமோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு அந்த ஸ்டாக்குகளை வந்துட்டு வந்து ஐடிசி வாங்குறது சில பேர் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும்போது எஃப்எம்சிஜி செக்டர் பெருசாக இறங்காது, கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ இந்த ஐடிசி ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு அப்படின்றது வந்திருக்கு. அது என்ன வாய்ப்பு அப்படின்னா இந்த 440 ரூபாயிலிருந்து இந்த தடவையாவது ஷேர் மார்க்கெட் இறங்கும் அப்படின்ற பயம் இருக்கக்கூடிய சமயத்திலேயாவது இவன் அப்படியே மேல் நோக்கி ஏறி ஒரு 460 ரூபா வருவானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்விங் ட்ரேடிங் இப்போ பேசணுமே, எது பெட்டராக இருக்கும் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு? ஒரு உதாரணத்துக்கு இப்போ கோல்பால் வந்து 52 வீக் ஹையை தொட்டுட்டான். அவன் எப்பாவது ஒரு 20% இறங்குறான் அல்லது ஒரு 30% இறங்குறான்னு வச்சுங்களேன், இது ஒரு 7% தான் இறக்கும். இதுக்கே அவன் கரெக்டாக சப்போர்ட்லேருந்து ஜம்ப் பண்ணிட்டான். ஆனால் 7% இறங்காமல் ஒரு 10-15 அப்படி இறங்குறான்னு வச்சுங்களேன், கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் வந்து அந்த -20% அல்லது -15%ன்றது கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் வந்து மீட் பண்ணும்பொழுது ஜம்ப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டே நோட் பண்ணி வைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பிஎல் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் 52 வீக் ஹை நேற்று அப்படின்றது வந்திருக்கான். அப்போ இவனை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவன் எப்பாவது ஃபால் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுக்கிறான் அல்லது இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறான்னா அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி மேலே வரக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் நிறைய ஷேர்ஸை பார்த்துருக்கேன். 52 வீக் ஹை போயிட்டு ஒரு 20% இறங்குறான்னா அப்படியே ஷார்ப்பாக யூட்டர்ன் போட்டு ஒரு 15% ஏறி பார்த்துருக்கேன். ஸோ அது போன்ற பங்குகள்லாம் 10-20% குயிக்காக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அம்பானி அதானிவே சேலஞ்ச் பண்ணலாம். ஒரு நண்பர் கேட்குறாப்புல ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இல்லை நிஃப்டி பீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டானு. நிஃப்டி பீஸை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்பித்த காலத்திலிருந்து வருஷமான 16% அப்படின்றது இப்போ வரைக்கும் வரலாறுல கொடுத்துருக்கு. ஆனால் இது லக்கு தான். நீங்கள் நிஃப்டி பீஸில் போடாமல் ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க லாங் டேர்ம்னா அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏஷியன் பெயிண்ட் அப்படின்றது ஒரு அருமையான கம்பெனி. இவன் கடந்த 10 வருஷத்தில் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னா வருஷமான 18% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்போ இது வந்து நிஃப்டி பீஸை விட அதிகம் தான். இதை விட ஒரு 2% அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதே சமயம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்ற கம்பெனிகளுக்கு நீங்கள் கொண்டு போய் பணத்தை போட்டிருந்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்னன்னா 0. உங்களுடைய 1 லட்ச ரூபாயில் 1 ரூபா கம்மியாக இருக்குன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாமே ஒழிஞ்சு 1 லட்ச ரூபாய்க்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த ஒரு ஷஃபுல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அம்பானி விட பெரிய பணக்காரன் ஆயிடுவீங்க. அதாவது இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து கடந்த 10 வருஷத்தில் 18% கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் கடந்த 3 வருஷத்தில் பெருசாக லாபம் சம்பாரிச்சு தரவே இல்லை. நீங்கள் ஒரு 8 வருஷம் நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸில் வச்சுட்டு இந்த பணத்தை சம்பாரிச்சுட்டு டபக்குன்னு தூக்கி அந்த பணத்தை தூக்கி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அதுலேயும் வருமானம், அதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணி இதுலேயும் வருமானம்னா உங்களுடைய டோட்டல் பணம் அப்படின்றது இந்த நிஃப்டி பீஸ்னுடைய ரிட்டர்னை தாண்டி மேலே போகுது. ஆனால் இங்கே ஏற்கனவே வாங்கி வச்ச ஷேர்களே பலதெல்லாம் படுத்து கிடக்கு. ஸோ அந்த ஷஃப்லிங் அப்படின்றது நம்ம பெரிய மாஸ்டர் அப்படின்றது நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கணும். அது பெரும்பாலானவர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே ரொம்ப குறைவு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தகவல்களின் அடிப்படையில் நிஃப்டி பீஸில் பணத்தை போடுறது எப்பவும் ஒரே மாதிரி growth இருக்கும். இதே நம்மகிட்ட 2 லட்ச ரூபா இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு பொதுவாக 2 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னா நம்ம 2 பூப்பாதையும் தேர்ந்தெடுக்கலாம், சிங்கப்பாதையும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் பணமே ரொம்ப கொஞ்சமாக தாங்க இருக்குது. என்னால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஏதோ ஒன்றில் தான் பண்ண முடியும்னா அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பீஸ் தான் பெஸ்ட்டு. ஆஹா தெய்வமே, வாழ்க்கையில் தொந்தரவே இருக்கக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்னா நம்ம நண்பர் மாதிரி தான் வாழணும். 40 லட்ச ரூபாயை பேங்க் எஃப்டியில் போட்டிருக்காரு. ஸோ அப்போ பேங்க் எஃப்டி எப்படியும் பெருசாக திவால் ஆகாது. ஸோ அதே மாதிரி பாண்டுகளில் அதுலேயும் வந்து மோஸ்ட்லி ரேட்டிங் பொறுத்து ஓரளவுக்கு கேரண்டீடு பாண்டாக தான் இருக்கும். ஸோ அதுவுள்ள ஒரு 15 லட்ச ரூபா போட்டிருக்காரு. ஆக மொத்தம் ஒரு 55 லட்ச ரூபா அப்படின்றது போட்டிருக்காரு. அதுலேருந்து அவருக்கு ஒரு மாத வருமானமே எந்த விதமான பயம் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்போஷர் எடுத்திருக்காரு, 6 லட்ச ரூபா தான் எடுத்திருக்காரு. இப்போ என்ன யோசிக்கிறார் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் நான் கோல்டில் கொண்டு போய் போட்டால் அதுவும் ஒரு சேஃபான ரிட்டர்ன் தான். அப்போ அது அந்த கோல்டு வந்து இன்னும் 2-3 வருஷத்தில் ஒரு 40% மேலே ஏறி வந்துருமா? இப்போ சமீபத்தில் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. ஆக மொத்தம் இவருக்கு வாழ்க்கையில் பயமே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்ப்பாங்க. நீங்கள் 40% 2 வருஷத்தில் மேலே ஏறுமான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சில மாதங்களுக்கு முன்னாடி போன வருஷம் 2023 ஆகஸ்ட் மாதம் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரொடிக்ஷன் படி கோல்டு ஒரு பவுனுக்கு வந்து இப்போ 60,000 இருக்குன்னே வச்சிங்களேன், 2.5 லட்ச ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் ஒரு மாதிரி கணிச்சிருந்தேன்.
அது ஏறுமா இல்லையா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். தற்சமயத்துக்கு எனக்கு தெரிஞ்ச பவுன் 3000 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ ஆல்மோஸ்ட் 60,000 ரூபாய்க்கு பக்கத்தில் வந்திருக்கு. இனி 2 லட்சம் போகுதா இல்லையான்றது காலம் தான் பதில் சொல்லணும். ஆனால் நீங்கள் ரொம்ப சேஃபுங்க. உங்களை மாதிரி தான் நானும் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 1 கோடி ரூபாயை கொண்டு போய் பேங்க்கில் போட்டுட்டு அதுலேருந்து வர வட்டி வச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கணும்னு தான் நானும் பார்க்குறேன். ஆனால் கடவுளே, இப்போ தான் நம்ம கோல்டை பற்றி பேசி முடித்தோம், அதுக்குள்ளே ஒரு கமெண்ட் கோல்டை கிராஷ் பண்ணி விடுற மாதிரி. கோல்டு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நான் போய் வாங்குறேன், வாங்கினோடனே சடனாக கோல்டு கீழே இறங்கும், அப்போ எல்லாரும் வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாப்புல. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி சில பேருடைய ராசியை நான் பார்த்துருக்கேன். அவங்க போய் ஸ்டாக் வாங்கட்டும், அல்லது பிட்காயின் வாங்கட்டும், அல்லது கோல்டு வாங்கட்டும், உடனே அது கும்பா குட்டியாகி கீழே இறங்குறத நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த சக்தி இருந்து கீழே இறக்கி விட்டீங்கன்னா இந்த உலகமே உங்களை வாழ்த்தும். ஆனால் இது சத்தியங்க, எந்த ஷேர் எப்போ போய் 1000 ரூபாய் தொடுவான் அப்படின்றது நம்மளால கணிக்கவே முடியாது. டாடா மோட்டர் 100 ரூபாய்க்கு கீழே, அதாவது டாடா பவரோட லோ ரேட்லேருந்து இப்போ வந்து 1000 ரூபாய் வந்து தொட்டுட்டான். IRCTC அதே மாதிரி 500 ரூபா இருந்தவன் 1000 ரூபாய்க்கு மேலே வந்துட்டான். இப்போ ஜொமேட்டோ 50 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் இப்போ 200 ரூபா வந்துட்டான். ஸோ டாடா பவர் போய் தொடுறானோ இல்லையோ, ஜொமேட்டோ போய் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாப்புல. நான் ஜொமேட்டோவை வாங்கி வைக்கல, பேசாமல் அதுலேயும் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிடலாமான்னு தான் பார்க்குறேன். ஒரு நண்பர் சரியான கில்லாடி தாங்க, ஆல்மோஸ்ட் 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ அப்படின்றத வச்சிருக்காரு. மார்க்கெட்டுக்கு சடனாக கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி 20,700 ஜூன் மாதம், இன்னும் டைம் இருக்குது, கரெக்டாக ரிசல்ட் வர சமயம், எலெக்ஷன் ரிசல்ட் வர சமயம், அதை போய் நான் வாங்கி ஹெட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்றாப்புல. அதாவது இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500 இருக்குது. அப்போ 22,500லேருந்து ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட் இறங்குதுன்னு வச்சுங்களேன். இவர் ஒரு 70 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்காருன்னே வச்சுக்குவோம், அது 416 ரூபா வந்துடும் ஒரு லாட்டு. ஸோ ஒரு லாட்டினுடைய குவான்டிட்டி 50. ஒருவேளை மார்க்கெட் வேகமாக அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த மாதிரி 1000-2000 பாயிண்ட் இறங்குச்சுன்னா இவருக்கு இந்த ஒரு லாட் 70 ரூபாய் அப்படின்றது 17,300 ரூபா சம்பாரிச்சு கொடுக்கும். அதே சமயம் அவருடைய போர்ட்ஃபோலியோ வந்து 2000 பாயிண்ட் நிஃப்டி இறங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு 50,000-60,000 அல்லது 1 லட்சம் 2 லட்சமோ அது ஸ்டாக்கினுடைய ஃபாலுக்கு தகுந்த மாதிரி இறங்கும். அப்போ இந்த ஹெட்ஜிங் மேபி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மார்க்கெட் கீழே இறங்கலினா இவருக்கு ஒரு 3000 ரூபா பக்கம் இந்த ஹெட்ஜிங் மட்டும்தான் லாஸ் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இழப்பது 3000 ரூபா, ஒருவேளை மார்க்கெட் விகரஸாக ஃபால் ஆகுது அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடியது ஒரு 20,000 ரூபா. அதுவும் இல்லாமல் இது மனசில் இருக்கிற பயத்தை வேற போகுது இந்த ஹெட்ஜிங். நண்பர்களே, நல்ல ஷேர்களை லாபம் பண்ணக்கூடிய ஷேர்களை பற்றி தப்பு தப்பாக தான் ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவன் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் அவனை நல்லா பாராட்டி பேசுவாங்க. அப்படி தான் HDFC பேங்க் கீழே போயிட்டு இருந்தது, அப்படியே திரும்பி மேலே ஒரு 10% பக்கம் மேலே ஏறி வந்துட்டான். அப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் அதே மாதிரி மேலே ஏறி வரும்னா இப்போ வரைக்கும் அவனை பற்றி தப்பு தப்பாக தான் பேசுகிறாங்க. அவன் ஏறி வந்ததுக்கப்புறம் தான் அவனை பற்றி நல்ல விதமாக பேசுவாங்க. ஸோ அப்போ அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த திரும்பும் இடம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே பார்த்தீங்களா எப்படி ஃபால் ஆயிருக்க HDFC பேங்க். யாருடைய மனசில் தோணும் இந்த மாதிரி 1376 ரூபாயில் ஷார்ப்பாக அங்கிருந்து திரும்பி மேலே ஏறி வருவான்னு. இப்போ இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் அப்படி கீழே வந்துக்கிட்டு இருக்கான். இதில் நம்ம அனுமானிக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல ஷார்ப்பாக தொட்டுட்டு கீழே மேலே திரும்பி வருவான்னா அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது இடம் எங்கே அப்படின்னா 1980 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம வந்து அனுமானிக்க முடியும் இந்த இடத்துல ஷார்ப்பாக தொட்டு மேலே ஏறி வருவோம் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கணிச்சு பார்க்க வேண்டியதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் HULம் மேபி ஷார்ப்பாக திரும்பி மேலே ஏறி வருவான். அது எந்த இடம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 1980 ரூபா ரேஞ்ச். அச்சோ, ஒரு சிங்கு என்ன பண்ணியிருக்கு, வேதாந்தால ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுத்திருக்கு. ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே அதனுடைய சோழியை முடிச்சு விடணும். ஆனால் அந்த சிங்கம் எத்தனை வருஷமாக வச்சிருக்குன்னா 14 மாசமாக வச்சிருந்திருக்கு. ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லி எடுத்து ஸ்டாப் லாஸே போடல. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு அந்த வேதாந்தா அப்படின்ற ஷேர் இன்னைக்கு வாங்கின விலைக்கே வந்துட்டான். அது வரைக்கும் இடையில நான் வாங்கிட்டு இருந்த டிவிடெண்ட் வந்து கெயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. பார்த்திக்கலாங்க, ஒன்றா இது இல்லைன்னா அது அப்படின்ற கான்செப்டில் எடுத்தால் லக்கு தான். அதாவது ஒன்றா டிவிடெண்ட் கிடைக்கட்டும், இல்லைன்னா ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் மேலே ஏறட்டும் அப்படின்ற மாதிரி ஒன்றா இது இல்லைன்னா அது அப்படின்ற கான்செப்டில் எடுத்தோம்னா நம்மளுக்கு 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்குள்ள ஒரு மாதிரி நம்மளுடைய பணத்துக்கு சேதாரம் இல்லாமல் தப்பிச்சிடலாம். நசாரா அப்படின்ற கம்பெனி என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அவன் வாழ்க்கையில் மேலே தாங்க ஏறி வரணும். தற்சமயத்துக்கு அவனுடைய ட்ரெண்டு மேலே தான் இருக்குது. 600 ரூபாயிலிருந்து என்னைக்காவது ஒரு நாள் இவன் 1000 ரூபாய் வந்து டச் பண்ணுவான் அப்படின்றத என்னுடைய கருத்து. இவன் 600 ரூபாயிலிருந்து கீழே போகிற மாதிரி இருந்தால் அவனுடைய வீழ்ச்சியினுடைய வேகம், வீழ்ச்சியினுடைய அளவு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அண்ணாந்து பார்க்கும்போது இவனுடைய பொட்டன்ஷியல் மேல் நோக்கி ஏறக்கூடிய இடம் தான் ரொம்ப பெருசாக தெரியுது. ஸோ வீழ்ச்சி கம்மியாகவும் மேலே ஏறி வர்றனுடைய
வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இந்த நசாரால இருக்கு. ஸோ இதுக்கு தேவை டைம். ஏதாவது ஒரு நல்ல நேரம் டக்குன்னு பிறந்து ஃபர்ஸ்ட் 1000 ரூபா, அதுக்கு அடுத்தது 1600 ரூபா என்னைக்காவது ஒரு நாள் வரத்தான் போறான் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் அது நம்ம நினைச்ச வேகத்தில் நடக்காது. அதுக்குன்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரணும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும், அப்பதான் அவன் மேலே ஏறி வருவான். அது வரைக்கும் ஸ்லோவாகவே தான் இருப்பான். ஏங்க பவுன்ஸ் பேக் அப்படின்றது கீழே விழுந்து ஏறுற இடம் தான் பவுன்ஸ் பேக்கு. அது அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பவுன்ஸ் பேக் வந்து போன வருஷம் செப்டம்பர் மாதத்தில் வந்துச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கீழே விழுந்தப்ப எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா ரேஞ்சில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 6400 ரூபாயில் இருக்கு. ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் பவுன்ஸ் பேக் இல்லை. தொப்புன்னு அது ஏதாவது ஒரு இடத்துல உழுகணும், உழுகும் போது அது சப்போர்ட்டை மீட் பண்ணணும். அப்போ தான் நம்ம பவுன்ஸ் பேக்குக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறதா நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு சமீபத்தில் 2 ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, ரெண்டுமே நீங்கள் பார்க்க முட்டீங்களா என்னன்றது தெரியல. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் ஒரு கம்பெனியினுடைய ஷேரை வாங்கிய அன்றே விற்றால் சிறப்பு தொகை, ஏதாவது ஸ்பெஷல் சார்ஜஸ் பிடிப்பார்கள்னா அப்படி இல்லை. இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஆரம்பிக்கும் பொழுதே இன்ட்ராடே, இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விற்றா அதுக்கு ஒரு புரோக்கரேஜ் ஸ்லாப், இன்னைக்கு வாங்கி நாளைக்கோ அல்லது 10 வருஷம் கழிச்சு வித்தாவோ அல்லது விற்காமையே வச்சிருந்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சார்ஜஸ் அப்படின்றது முதல்ல இருந்தே இருக்கு. இது வந்து சில புரோக்கருக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது 0 அப்படின்றது கொடுப்பாங்க. சில பேர் டெலிவரி எடுத்த 0 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இன்ட்ராடே யார் 0ன்னு சொல்கிறாங்களோ அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது, டெலிவரி யார் 0ன்னு சொல்கிறாங்களோ அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால எஃபிஷியண்ட்டாக சார்ஜஸை குறைக்க முடியும். போயிடாதீங்க. அதாவது ஒரு ஷேரை வாங்கி வித்துட்டு அது மறுபடி திரும்பி ஏறுற மாதிரி தெரியுது அப்படின்னா நம்மளை உள்ள இழுத்து போடுறக்கா தான் இருக்கலாம் நண்பர்களே. அதாவது 3 பேங்க் சமீபத்தில் இருந்தது, பந்தன் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆர்பிஎல் பேங்க் தப்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் வந்த நியூஸ்கள் அதுக்கு பேடாக இருந்தாலும் கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிட்டானு. ஆனால் இந்த பந்தன் பேங்க் இப்போ வரைக்கும் திரும்பி மேலே ஏறி வரல. இனி அவன் என்னைக்கு மேலே ஏறி வருவான்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பந்தன் பேங்க் மறுபடியும் என்னைக்கு 200 ரூபாய் தாண்டானோ அன்னைக்கு தான் இவனுக்கு நல்ல காலம் பிறக்கும். இல்லைன்னா இவனுக்கு நல்ல காலம் அப்படின்றது ரொம்ப காலம் ஆகும், வரவே வராதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்க நிலையில தான் இருக்கு. இப்போதைக்கு 182 ரூபா இருக்கான். இன்னொரு 1 மாசம் அல்லது 2 மாசத்துக்குள்ள அல்லது இந்த வருஷத்துலயாவது 200 ரூபாய் தாண்டிட்டான்னா அதுல ஒரு புல்லிஷ்னஸ் அப்படின்றது வரும். இல்லைன்னா அப்புறம் அது ஒரு கும்பா குட்டியா தான் நான் பாக்குறேன். ஐடிஎஃப்சி பேங்க் தற்சமயம் மார்க்கெட் மேலே ஏறி வந்துட்டதுனால இவனும் மேலே ஏறி வந்துட்டான். இப்போ வரைக்கும் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஜோனுக்கு மேலே தான் இருக்கான். 84 ரூபா அப்படின்றது பார்க்கறதுக்கு நல்ல ரேட் மாதிரி தெரியுது. உடனே அவன் அடுத்த வாரத்தில் அப்படியே கீழே இறங்கி 75 ரூபாய்க்கு கீழே போயிடுவான் அப்படின்ற சினாரியோ என் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான். அடுத்த வாரத்தில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னாலுமே அவன் 80 ரூபாய்க்கு கீழே போனா தான் மேபி வீக்னஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது அடுத்தது 100 ரூபா போகக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு வேதாந்தா ஷேர் மேலே போயிடுச்சுன்னு பல பேர் சந்தோஷத்தில் இருக்கீங்க. 50% 60% லாபத்தில் இருக்கீங்க. அதுக்கு காரணம் யாரு? வேற யாரும் இல்லை, இந்த சிங்கக்குட்டி தினேஷ் அப்படின்றவர் தான். அவர் 14 மாசமா அந்த ஷேரை ஹோல்டு பண்ணி அது கீழே இறங்கி போச்சு. மறுபடியும் அது வாங்கின ரேட் வந்தோடனே வித்து விட்டுட்டாப்ல. அவர் பார்த்து வித்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஷேர் இவ்வளோ தூரம் மேலே ஏறி சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதனால இந்த செல்லத்துக்கு ஒரு கோயில் கட்டுறோம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.